Hello friends, welcome to Fishfryrecipeintamil kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வாழை இலை இருக்குல அதுல மீனை ஸ்டஃப் பண்ணி நம்ம எப்படி பொரிக்கிறது வறுக்கிறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு கிளி மீன் அப்படினு சொல்லுவோம். அதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1 கிலோல பாத்தீங்கன்னா 7 பீஸ் நமக்கு கிடைக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படினா இதோட வால் லைட்டா ப்ளூ கலர்ல இருக்கும். அங்கங்க பாருங்க. மீனை இது மாதிரி ஃபுல்லா வேணும் அப்படினு சொல்லி லைட்டா கீரல் போட்டு கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன். ஸோ காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு கலருக்காக வேண்டி நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூள் கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். கூடவே காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா மீனில் காரம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அதுக்காக வேண்டி. ஸோ கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஸோ மல்லித்தூள் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மீனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டும் மிளகும் நல்லா பேஸ்ட் பண்ணி மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி இல்லைன்னா நீங்கள் பூண்டு தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுவே போதும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரையாக இருக்க பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதையும் கலந்து விட்டுக்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை மீனில் புளிப்புச்சுவை இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயும் கண்டிப்பாக சேர்க்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சேர்க்கலை. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்குல்ல அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காக இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் தடவும் போது நல்லா ஒட்டி பிடிக்கும், அதுக்காக வேண்டி. இப்போ நம்மளோட மீன் பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ மல்லித்தலை இந்த பேஸ்ட்டு கூடயே நீங்கள் சேர்த்து கலந்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் லாஸ்ட்டாக கார்னிஷ்காக மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ மீனில் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடலாம். ஒவ்வொரு மீனாக எடுத்துகிட்டு அந்த மீனில் உள்ளுக்குள்ளே வயிறு பகுதி அதெல்லாம் இருக்குல்ல லைட்டாக நமக்கு கீரல் போட்டு கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் வச்சு நல்லா மேலே தடவி விட்டோம் அப்படின்னா நல்லாவே பிடிச்சிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பேஸ்ட் பண்ணி நல்லாவே ஃபுல்லாகவே தடவிட்டு நீங்கள் அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லாவே பிடிச்சிக்கும் மசாலாவில். ஸோ எந்த அளவுக்கு மீனை ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பொரிக்கும் போது. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே மேலே அப்ளை பண்ணிட்டு மீதி இருக்க எல்லா பேஸ்ட்டுமே மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மசாலா பத்தலை அப்படின்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் மறுபடியும் கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது கூட வேணும்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போது இந்த இலையில் மேலே ஓரத்தில் கொஞ்சம் ஹார்டாக ஒரு பகுதி இருக்கும்ல அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காம்பு பகுதி மாதிரி இருக்கும்ல அதை கட் பண்ணோம் அப்படின்னா தான் மீனை நம்ம வச்சுட்டு ரோல் பண்ண முடியும். இப்போ வாழை இலையில் ஃபுல்லாகவே ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒவ்வொரு மீனாக வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது மாதிரி அப்போ தான் ரோல் பண்ண வரும். அந்த காம்பு பகுதி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய நார் இருக்கும். அந்த நார் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கட்டுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் எல்லா மீனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மீனையுமே வச்சுட்டு நான் ரோல் பண்ணி இது மாதிரி கட்டி நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனையுமே இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மீன் எல்லாமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சாச்சு. ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஸ்வாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த இலையை போடும்போது ரொம்ப தெரிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். பக்கத்தில் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா தள்ளி போக சொல்லிடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது மெதுவாக திருப்பி விடணும். ஃபஸ்ட்டு நான் ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி உள்ள 2ஐயும் சேர்த்துக்கிறேன். உங்கள் கடாயில் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இது நல்லா எப்படி தெரியும் நல்லா வெந்திருக்கு அப்படின்னா வாழை இலையோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகும்போது உள்ளுக்குள்ள உள்ள மீனுமே நல்லா சூப்பராக வெந்துடும்.
ஸோ இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் நல்லாவே மூழ்கி வேகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நல்லா வந்து ஒரு தந்தூரி சிக்கன்லாம் நம்ம எப்படி செய்கிறோம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு நல்லாவே ரோஸ்ட் ஆகி சூப்பராக வெந்திருக்குங்க. அப்படியே கமன்னு வாசம் பார்த்திங்கன்னா அந்த வாழை இலையோடு சேர்ந்து அந்த மீன் வேகும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோஸ் பண்ணோம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அதுவரை பாய். தேங்க்யூ.